அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சிரையா அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதுசாக கல்யாணமான ஒரு மரப்பெண் கல்யாணம் பண்ணிட்டு கணவரோட வீட்டுக்கு போகும்போது அங்கே கணவரால் இவங்க பயங்கரமாக அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் வெளியில் சொல்லலான்னு போக யாருமே இவங்களுக்கு உதவலை. இதனால இவங்க ஒரு பயங்கரமான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முடிவை தான் நாம இந்த வீடியோவில் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை அப்படின்றதுனால இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல மெயின் கேரக்டரான கமலேஷ் அப்படின்றவங்களை காமிக்கிறாங்க. அவங்களோட கணவரோட தம்பியை 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த நபரை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நபரோட பேர் அருண் அப்படின்றது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இல்லையா, மாமனார் பார்த்து என்ன காரியம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக வீட்டு மரத்தை வெளியில போய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், நான் நியாயத்துக்காக தான் நிற்பேன், அருண் எந்த தப்பு பண்ண கிடையாது, அதனாலதான் அவங்க கூட சேர்ந்து நான் சண்டையில் ஈடுபட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீன் அப்படியே கட் ஆக ஆரம்பிக்குது. இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்களோட வீட்டுல இவங்களோட கணவர், இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, இவங்களோட மாமனார் மாமியார் அண்ட் மாமனார் அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நமக்கு அப்படியே ஒவ்வொருத்தரா காட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கேரக்டர்ஸ்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. இவங்களோட மாமனார் இருக்கா இல்லையா, அவர் பயங்கரமான சிந்தனையுடைய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டே இருப்பாரு. இதை பார்த்து ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவர் மேல ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அண்ட் கரெக்டான வழியில தான் அவர் நிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் கூட பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்க ஃபேமிலி மொத்தமும் எங்க பரபரப்பா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அருண் அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அவருக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த பேரும் அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அது கூடவே ஹீரோயினோட பர்சனல் விஷயங்களையும் நமக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணவர் இவங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிறார் அண்ட் இவங்களோட ஆசை எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்றத. நான் பிறந்தது ஒரு பெண் குழந்தையா இருக்கும், இருந்தாலும் அது பெண் குழந்தைய ரொம்ப அழகாவே பார்த்துக்கிட்டு அது இவங்களோட கணவரோட தம்பியான அருண் இருக்கா இல்லையா, அவனை சின்ன வயசுல இருந்தே இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, தன்னோட பையன் போல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபேமிலி மொத்தமும் கிளம்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பாட்டு பாடும்படி கேட்கும்போது அவங்க இங்கிலீஷ் பாடல பாடிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் கமலேஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்களோட வீட்டுல எல்லாமுமா இப்ப இருக்கிறது கமலேஷ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிப்பாங்க போல, உள்ள வந்தாங்க அப்படின்னா தமிழ் பேப்பருக்கு மரியாதை இருக்குமா, இங்கிலீஷ் பேப்பர் தானே மதிப்பாங்க. இதனால அவங்க நமக்கு வேணாம், அந்த பொண்ணு ஜாக்கெட் போட்டிருக்கதையும் பாக்குறியா, இவ்வளோ லோவா போட்டிருக்காடா அப்படின்ற மாதிரி இவங்க தான் அந்த ஃபேமிலியில அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண. அங்க இருக்க எல்லாருக்குமே பொண்ணு பிடிச்சி போயிடுது. முக்கியமா அருண் இருக்கா இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனால இவங்களோட அன்னிக்கிட்ட போய் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ அவளுக்கு எப்படி துணி போடணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், நீங்க சம்மதத்தை மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி குத்தாடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் பூஜா அப்படின்றது. 2 வீட்டு சைடும் ஓகே அப்படின்றதால அன்னைக்கே மோதிரத்தை எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண கமலேஷ் ஆட்டோல போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு பயங்கரமான கூட்டம் இருக்கு. இந்த இடத்துல என்ன பிரச்சனை, என்ன ஊர்வலமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அங்க போகும்போதுதான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இந்த கூட்டம் கூடி இருக்கிறது இந்த ஓரின சேர்க்கையாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவா அப்படின்ற விஷயம். இதை பார்த்தது உங்களுக்கு அப்படியே முகம் சுழிக்க ஆரம்பிக்குது. முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் பூஜாவை பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கு. வேகமா அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு பூஜாவோட வீட்டுக்கு போறாங்க. கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு, நீ உண்மையை சொல்லுமா, நீங்களும் அந்த மாதிரி ஆளு தானே, உனக்கு ஒரு பொண்ணு தானமா பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன், நான் எதுக்காக சப்போர்ட் பண்ண போனேன் அப்படின்னா, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களோட சிந்தனைகளை தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க நிறைய பேருக்கு, அதாவது தப்பு நடந்தது அப்படின்னா குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காள், அந்த ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லாமே சமமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையுடைய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டா தான் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ல கூட முதல்ல வர பக்கங்கள் எல்லாத்தையுமே ஆண்களுக்கான நியூஸ், நம்மளோட நியூஸ் எங்க இருக்கு தெரியுமா, பின்னாடி இருக்கு, இந்த சமையலை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த சாப்பாட்டுக்கு இதை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் நாம படிக்க வேண்டிய நியூஸ். நீ பக்கத்துக்கு போன அப்படின்னா அது நம்மளோட ஃபேமிலிக்கு செட் ஆகாதுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சொல்லி, ஒரு பெண் அப்படின்னா சமையக்கட்டுல இந்த சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும், நீ மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க தவிர இது உனக்கு தெரியாது போலியம்மா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாடங்கள் எல்லாத்தையும் நிறைய எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இவங்களோட மாமியார் கிட்ட கொண்டு போறாங்க. நீ இப்ப ஒண்ணு பண்ண இல்லையா, அது தப்புமா, இவனு பண்ணு, எங்களோட ஃபேமிலியில இருக்க எங்களோட மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இந்த விஷயத்த இத்தோட விட்டலான்னு சொல்லும்போது இவங்களுக்கு யோசனையா இருக்கு, இப்ப நம்ம எதுவுமே பண்ணல, எதுக்கு
இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. இதனால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பொலைட்டா சொல்லி நின்றுகிட்டே இருக்கும்போது இது கமலேஷுக்கு பயங்கர கோபத்தை கொடுக்குது. அந்த ரிங்க மாட்டினாங்க இல்லையா, அதை வேக வேகமா புடிங்கிட்டு இந்த சம்பந்தமே வேணாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக எல்லாரும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு வந்த, நீ கரெக்டான ஆள் தானமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் மட்டும் எனக்கு தெரியும், இது வீட்டுல இருக்க எல்லாருமே படிச்சவங்க, வரப்போற பொண்ணு டிகிரி எல்லாத்தையும் முடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு போராமையால தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா போல, அதனாலதான் இதை நிறுத்திட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த பூஜா இருக்காங்க இல்லையா, இவங்களை சந்திக்கணும்னு வராங்க. தனிமையில பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா பூஜா எதுக்காக என் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல நான் மட்டும்தான் படிக்காதவ, அதாவது டிகிரி முடிக்காதவ. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோட வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த டிகிரியை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு. என்னோட வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லா படிச்சதால நிறைய டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பாதி புரியவே புரியாது. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு வந்த, அது இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா நான் இங்க ஒரு நல்ல பேரை சம்பாதிச்ச, அதை ஒரே நாள்ல நீ சுக்கு நூறு ஆக்கிட்ட. நீ நல்லா இங்கிலீஷ் பேசுறமா, அந்த ஒரு இது மட்டும்தான். மற்றபடி எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாதுமா. எனக்கு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு தடவை புரிஞ்சிருச்சு, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதுல நான் நின்றுட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு நீங்க இந்த கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணணும், சந்தோஷமா வாழணுமா. அருண் இருக்கா இல்லையா, அவனை நான் என்னோட குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை நீ துன்புறுத்த கூடாதுன்னா, அவன் உன்னை துன்புறுத்தனா அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த கல்யாண வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கா. அருண் அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவங்களோட அண்ணி இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இவன் ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருக்கா. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் வேணும், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. இதுதான் பெண்களுக்காக கொடுத்தது, இதை நீங்க குடிக்க கூடாது, இதை ஆண்கள் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காமிக்க அவங்களுக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல. சரிப்பா நான் இதையே குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்க போற, என்னோட குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த பாடலோட முடிவுல ஒரு 2 விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கு, அதுல மணப்பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை போல, நிறைய மாத்திரைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப டயர்டா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கல்யாணத்தை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த முதலிரு அறைக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க ஏற்கனவே உடம்புக்கு முடியாம இருந்தாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டாங்க இல்லையா. இதனால இவங்களோட கணவர் கிட்ட போறாங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, இன்னைக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க அந்த மனுஷன் இவங்களோட கன்சென்ட்டை சுத்தமா மதிக்கிறது கூட தெரியல. இன்னைக்கு வேண்டாம்னா என்ன, உனக்கு உடம்பு சரியில்லையா, அதை நான் கியூர் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கறதா தெரியல. அவங்களோட அனுமதி இல்லாம அவங்கள லிட்டரலி கற்பழிக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு கடவுளை வழிபடணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக மாடிக்கு மேல புது பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க நின்றுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஒன்னும் புரியல, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கன்சென்ட் இல்லாம அவங்களோட உடலுறு வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. கண்ணீரோட உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த மனுஷனும் அவங்கள சமாதானப்படுத்தணும், ஆனா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நீங்க என்னோட உரிமையே இல்லாம என்ன இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கற்பழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது நேரம் வரைக்கும் பொறுமையா அந்த இந்த மனுஷனுக்கு கற்பழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் செம்ம கோபமாகுது. ஓ அப்படிதானா, உன்னோட கணவரே கற்பழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதா, போ இங்க இருந்து வெளியே போ, வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு போ அப்படின்ற மாதிரி வெளியே தள்ளி கதவை சாத்தும் போது இவங்க போறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த சமயத்துலதான் ஹீரோயின் ரேண்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சு முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க இது சரியான சமயம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் அந்த ரூமுக்கு போக ஆரம்பிக்க இந்த மனுஷன் வேக வேகமா ஓடி வந்து நீ போய் என்னோட அண்ணி கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இல்லைன்றாங்க. சரி நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம், இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதையே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட அனுமதி இல்லாம மறுபடியும் அவங்கள தொட ஆரம்பிக்க இந்த வாட்டியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் கண்ணீர் மல்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் தூங்குனது பாத்ரூம் டேப் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றத காமிக்க கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இங்க நிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்ததும் அவங்க என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. என்னோட வீட்டுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்றதா அவங்களோட வாயில இருந்து வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் எழுந்திருப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்க்க எல்லாரும் தூங்கிட்டு
யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு இங்க இருந்து நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண் கலங்க நின்றுகிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியாம இவங்க சரி வாமா அப்படின்ற மாதிரி பைக்ல கூட்டு போய்கிட்டே இருக்க கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி பொண்ணு புரியாம இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வராங்க. அம்மாவை கூட்டு போய் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க அங்க அது நடக்கவே கிடையாது. உன்னோட கல்யாண வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கிறது தான். எல்லா பெண்களுமே இந்த மாதிரி கட்டத்தை கடந்துதாம வந்திருப்பாங்க. உன்னோட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியும். உன்னோட தம்பிக்கு வேற வேலை இல்லமா, உன்னோட மாமனார் மூலமா தான் வேலை கிடைக்க போகுதுன்னு இருக்கு. இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி பேசாதமா, நீ உன்னோட மாமனார் வீட்டுக்கே போமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இவங்க அழுது பாக்குறாங்க. இல்லம்மா வேணாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ இப்ப அங்க போகல அப்படின்னா நான் என்னோட கையெடுத்துப்போமா, இதை விட்டா எனக்கு ஒரு வழி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அம்மா லிட்டரலி இங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம ஹீரோயின் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்க கிட்ட போன் வர ஆரம்பிக்குது. காலையில 2 பேரும் எங்கம்மா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இவங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கும் போது அந்த சமயத்துலதான் பூஜாவை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வா, அவங்க ஹனிமூன் கிளம்ப வேண்டி இருக்கு இல்லையா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை பூஜா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போகணுமா, அவரோட ஹனிமூன் போகணுமா அப்படின்ற தாட் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இங்க அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், இதெல்லாம் தாங்க முடியல, நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சவங்க தான் திரும்பி வரவே கிடையாது. இவங்களும் அங்கங்கன்னு தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இதனால பூஜாவை தொலைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஏமா நீ ஒரு அம்பர்லா வச்சா கூட எங்க வச்ச அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்லுவேன், இப்ப போய் பூஜாவை கூட்டு போனேன் எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியாமா, இது ஏத்துக்க கூடியதாவே இல்லமா, இதை நாங்க நம்பணுமாமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோட ஃபேமிலி முத கொண்டு அவங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஓரினச்சேர்க்கையாளர் கூட்டத்துல ஒரு லேடியை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அந்த லேடி கிட்ட போறாங்க. பூஜா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதனாலதான் அங்க போயிருப்பா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா அப்படின்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க தனிமையில இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த லேடி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி அப்படின்னு சிந்தனையில இருக்காதமா, அவரோட மனசு விட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்னா தான் அவங்க மூலமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும், எங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே கமலேஷ், அவங்க கிட்ட பேசுனேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிய ஆரம்பிக்காம அதை ஃபேஸ் பண்ண அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பாக்குறாங்க கமலேஷை கூப்பிட்டு அவங்க எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தன்னோட கணவர் அனுமதி இல்லாம தன்னை கற்பழி செய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இவங்க செம்ம கோபம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. பலார்னு ஒரு அறையை கொடுத்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசல, இந்த மாதிரி அருண் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் இல்லாம கல்யாண வாழ்க்கை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், இதெல்லாம் 3வது மனுஷங்க கிட்ட சொல்லிதாகணுமா அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கும்போது கணவன் மனைவி அப்படின்னா என்ன வேணா பண்ணலாமா, கணவன் மனைவி ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுமா, உங்களுக்கு கன்சர்ன் என்னன்னு தெரியுமான்னு கேட்க இவங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே கிடையாது. இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றீங்கன்ட்டு. எனக்கு ஒரு மூளை இல்லாத அக்காவை என்னோட வாழ்க்கையில கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி கமலேஷை பார்த்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கமலேஷ் சுத்தமா மறுக்கிற மாதிரி தெரியல. எது எப்படியோ இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போக வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே என்னமா அப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் கமலேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அருணோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு நம்மளோட பையன் தப்பு பண்ணிருப்பானா மாட்டானா அப்படின்னு சிந்தனைக்குள்ள இவங்க போக ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த பூஜாவுக்கு வேற வழி இல்லாம அந்த ஹனிமூனுக்கு அவர் கூட கிளம்புறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி கமலேஷ் கிட்ட போக ஆரம்பிக்குது. கன்சென்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். இதனால இந்த பூஜாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்கள சந்திக்கும் போது அவங்க மூலமா ஒரு ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புதுசா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் இவங்க கிட்ட பயங்கர ஜெனுவனா தான் இருப்பாரு. அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே கேட்டுதான் அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு புதுசா இருக்கு. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவரால அபியூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விருப்பமே இல்லாம லிட்டரலி கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஹனிமூன் போன அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளுமே இரவாச்சு அப்படின்னா அந்த நபர் ரொம்ப மிருகத்தனமா இவங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஒரு நாள் இரவு இவங்க கூட இவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இதனால அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது
பயங்கரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க பயந்து போறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இதனால இது வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. பட்டுன்னு இவங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு அதை காமி, அப்ப நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கதவை ஃபோர்ஸா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது லிட்ரலி இவங்க இங்க பயந்து போய் தான் இருக்காங்க இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க ஒரு பிளேட் எடுக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ண ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபேமிலி மொத்தமும் அங்க இருக்காங்க. ஹீரோயினோட சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. அம்மா சித்திக்கு என்னமா ஆச்சு, எங்கம்மா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களோட கணவர் கிட்ட இன்னைக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், நாளைக்கு அவ இதே கேள்வியை கேட்டா நம்ம என்ன சொல்ல போறோம், இங்க நிறைய விஷயங்கள் முன்னேறிக்கிட்டே போகுது, டெவலப் ஆகிட்டே போகுது, இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு, அதாவது சங்கட்டமே இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கணவர் கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையால தான் இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க பிளேடால தான் இவ்வளவு ப்ளீடிங் உண்டாக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயம் லிட்டரலி இவங்களால அப்படி இமேஜினேஷன் கூட பண்ண முடியல. பயங்கரமா கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. எதுக்காகமா இதை பண்ண, யாருமா இதை பண்ணா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க தனியா போய் கேட்கும் போது, நான் முன்னாடி சொல்லும் போது நீங்க நம்பல இல்லையா, அதனாலதான் இப்போ இதை நான் தான் பண்ணேன், நீங்க அந்த இடத்துல பிளேடு வச்சு கட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அதை தாண்டி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வழியை இப்போவாச்சும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெஸ்ட் ரூம் போறாங்க. பிளேடு எடுக்கிறாங்க. கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள சின்னதா பிளேடு எடுத்துட்டு கிட்ட போகும்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பயம் இருக்கும்போது அந்த லேடி அதை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றதுல பொய் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா, இதனால கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வளர்த்த பையன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை இங்க உடைய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் அவன் ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்திருப்பான் இல்லையா, அதை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு உனக்காக எல்லாமே நான் இருக்கமா, கண்டிப்பா நான் உனக்கு உதவுறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க தப்பு தெரிஞ்சிருந்தும் தட்டி கேட்காம இருந்திருக்காங்க இல்லையா, இவங்கள குற்றவாளிதான் அப்படின்ற மாதிரி இவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சு இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் அதே போலதான் நம்மளோட மாமனார் நேரு வழியில தான் நிப்பார், நமக்கான நியாயத்தை அவர் தேடி தருவார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாத அருண் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு போய் தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இவங்களோட மனைவி காரம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால டாக்டரை பாக்குறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் முன்னாடி போய் உட்காந்து என்னோட மனைவிக்கு உடல்நிலை சரியாயிடுச்சா, நாங்க எப்ப பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வெஜைனால, அதாவது பெண் உறுப்புல பிளேடால கிழிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்ட அப்படின்னா நீ இருக்க வேண்டியது இந்த இடம் இல்லடா, நீ ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும், ஒரு மாதிரி ஆளுங்களா யாரா வெளியே விட்டது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு முதல்ல இந்த ஆளை வெளியே துரத்தியா, இதுக்கு மேல இந்த மனுஷன் இங்க நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப இவர் யோசனையில கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அன்னைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போலயே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வீட்டு கதவு அடைக்கிறாங்க. நாங்க ஒரு சடங்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்டு ஆண்கள் எல்லாத்தையும் வெளியில உட்கார வைக்கும் போது இந்த இடத்துக்கு அருண் வர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு உடனடியா வீட்டுக்குள்ள போய் ஆகணும், தன்னோட மனைவி பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, இருடா பொறுமையா போகலாம் அப்படின்னு நம்மளா ட்ரை பண்ண இவருக்கு பொறுமை அப்படின்றது இல்ல. நான் வீட்டு பின்பக்கமா போறேன் அப்படின்ற மாதிரி அங்க நுழைஞ்சு போக ஆரம்பிக்க நிறைய சடங்குகள் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவரோட அண்ணியை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு மாதிரி தெரியாம நடந்ததுதான். அவ சொல்ற பாதி விஷயங்கள் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. கையில ஒரு கைத்தை கட்டி விட்டுட்டு உனக்காக நான் வேண்டிக்கிட்ட கடைசி நாள் இதுதான், இதுக்கப்புறம் நீ என் கண்ணில் படாம இருந்த அப்படின்னா அது உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை அங்கிருந்து மிரட்டிட்டு தன்னோட மாமனார் கிட்ட போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எதிர்பார்த்து போனது எல்லாமே தப்பு நடந்தது அப்படின்னா மாமனார் தட்டி கேட்பார், சரியான தண்டனை வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே தப்பு தான், என் பையன் கிட்ட சொல்லி மன்னிப்பு வேணா கேட்க சொல்ற, இந்த பிரச்சனை இத்தோட முடியணும், இதை தாண்டி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா மாமனார் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர், நல்ல அந்தஸ்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பல இமேஜினேஷன்ல இருந்தாங்க. இப்ப தன்னோட பையன் தப்பு பண்ணியிருக்கான், இதை மூடி மறைக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு இல்லையா, இதனால இவங்க இந்த தப்பை நான் வெளிக்கொண்டு வராம விட மாட்டேன், அவனுக்கு நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இந்த மனுஷன், அப்போ நீங்க இந்த ஃபேமிலியில இருந்துட்டு இந்த ஃபேமிலி எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சரி பூஜாவையும் சரி பண்டில் ஏத்தி அனுப்பி வைக்கும் போது இவரோட பிளான்
என்ன அப்படின்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. போன வேகத்துல ரிட்டர்ன் வந்து என்னோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்பாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் போறாங்க. எங்க நம்ம இப்ப போக போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை. வேக வேகமா ரிட்டர்ன் வராங்க. இவங்களோட கணவர் இவங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவர்கிட்ட போய் என்னால உங்க விட்டு பிரிஞ்சு போக முடியலங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. அவரும் பஸ்ல வரும்போது நிறைய இந்த அபியூஸ் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. தட்டி கேட்காம தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த நீ தட்டி கேட்கிற இல்லையா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தாமா ஹீரோ, உனக்கு எது சரின்னு படுதோ நீ அதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க உள்ள போறாங்க. மாமனார் காலில் விழலான்னு போக அந்த மனுஷன் நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்ப என் காலை பிடிச்சி கெஞ்ச வந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் உங்களை எதிர்த்து நிக்க போறது உறுதிதான், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் வந்த அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சு இவங்களோட தாத்தாவை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் இந்த லீகல் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் அவர்கிட்ட போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கற்பழிப்பு அப்படின்னு மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு லீகல் பிரகாரம் எந்த விதமான தண்டனையும் கிடையாது. இதை அவங்க ஒரு குற்றமாவே கன்சிடர் பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ குற்றமா இருந்தா தானே அதுக்கு தண்டனை அப்படின்ற ஒன்று இருக்கும். இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல தான் மேபி நம்ம அந்த டவுரி கேஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டோம் அப்படின்னா வீட்டுல நான் வேலபிள் அஃபென்ஸ்ல உங்களோட கணவர் அண்ட் மாமனார் மாமியார் எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க. அவங்க வெளியே வரவே கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த பூஜா சம்மதிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தயங்குறாங்க. பண்ண தப்புக்கு நம்ம கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா இப்ப பண்ணாத தப்பு உள்ள கொண்டு வராங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பூஜா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாம பண்ண அதாவது நமக்கு நடந்த அநீதி எல்லாத்தையும் சொல்லி கோர்ட்ல கேஸ் பண்ண முடியுமா, முடியாது இல்ல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது மூலமா கிடைச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க மேல கேஸ் பதியணும் அப்படின்ற எல்லா வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாமனார் மாமியார்ல இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணவன் அவனாவே இருந்தாலும் கூட இருக்கவங்கள எதுக்காக தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த விஷயத்த போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தீயிட்டு கொளுத்தும் போது இவங்க வேற ஆப்ஷனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைன் இருக்கும் இல்லையா, அது மூலமா கம்ப்ளைண்ட் பதிய ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் இவர் ஒரு பர்டிகுலர் பெயில வாங்கி வச்சுட்டாரு. அந்த பெயிலால இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாம தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பூஜாக்கு தெரிஞ்சது பயங்கர கோபம் அடைகிறாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இப்ப எப்படி அவங்களுக்கு பெயில் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பெயில அவங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி, அதாவது என்னோட மருமக தம் மேல கேஸ் கொடுக்க போறா அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா நடக்கலாம். லிட்டரலி அதை தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு ஒன்றும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இங்க புலம்பிக்கிட்டே இருக்க அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. இதனால ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மாமனார் இருக்கா இல்லையா, தன்னோட 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பூஜாவோட வீட்டுக்கு போறாரு. அப்பாவை சந்திக்கிறாரு. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளோட வீட்டு மானம் திரும்பி கிடைக்கணும் அப்படின்னா அவளே சந்தோஷமா வந்து இந்த வீட்டுக்குள்ள வாழணும் அப்படின்ற மாதிரி வந்தா மட்டும்தான் நடக்கும். நீங்க உங்க பொண்ணு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவ கேட்க போறது கிடையாது. சில சமயத்துல நம்ம கரெக்டான முடிவை எடுத்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 டேப்லெட்டை வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் கலக்கி பூஜாவோட அப்பாவை குடிக்க சொல்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கரெக்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அதே சமயத்துல 2 பசங்களும் கார்ல இருந்தாங்க இல்லையா, அந்த சின்ன பையனை பார்த்தது பெரிய அண்ணனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க, பின்ன உன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவரோட பொண்டாட்டி கேட்டு பண்ண சொல்றியாடா, ஆம்பளையா இதுதான் நீ பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் பூஜாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டார். இந்த விஷயம் பூஜாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாமனாரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஃபேமிலி எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், உங்களோட பையன் வேலை இல்லாம இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன், இனிமேல் ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை இதோட முடிக்கலாம் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அருண் பட்டுன்னு பூஜா கிட்ட போய் நம்ம முதல்ல இருந்து நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா, இனிமேல் நம்மளோட லைஃபுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுமா, நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், அதெல்லாமே ஓகே தாமா, இனிமேல் கரெக்டா வாழலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் இவங்களோட ஃபேமிலி இப்போ வேற வழி இல்லாம இவங்க அங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயின் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அந்த அருண் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பேசவே கிடையாது, மௌனமாவே இருக்காங்க. அந்த அருணும் இது எல்லாமே நார்மலா தான் நடந்துகிட்டு இருக்கு, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக மனைவியை பயங்கரமா கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பப்ப மட்டும் அவரோட சுயரூப வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீங்க உங்களுக்கான வாய்ஸை உயர்த்தல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாம போயிடுமா, உங்களை வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டானுங்க. இதுக்கு நடத்தப்பட்ட நாடகம் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி நாடகத்தால தான் காலங்காலமா பெண்கள் இங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லார்கிட்டையும் இதை போட்டு உடைச்ச அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு
சின்னதா சாமி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அங்க ஒரு பூசாரி வந்து கதையை சொல்லணும்னு இருக்கும். அதாவது இந்த மகாபாரதத்து கதை, ராமாயணத்து கதை அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு இருக்கும். அந்த இடத்தை ஹீரோயின் பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்க கேட்க விருப்பம் இருந்தா கேளுங்க. அப்படின்ற மாதிரி பெண்கள் நாட்டுல எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரியோ, பெண்கள் அடுப்பங்கரையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்ல கூட முதல்ல வர நியூஸ் ஆண்களுக்கானது, கடைசியில வர்றதுதான் பெண்களுக்கானது அப்படின்ற மாதிரி பிரிவினருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பெண்களோட உடம்பு பெண்களுக்கு சொந்தம் கிடையாது, அதுல அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு அந்த பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் என்னோட அனுமதி இல்லாம என்ன பலமுறை கெடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரோட முகமும் சுழிக்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு மாமனாரும், உங்களுக்கு மேடை நாகரிகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, இத்தனை பேர் முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இது நீங்க காது கொடுத்து வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் கலைச்சு விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோயின் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட அனுமதி இல்லாம யாராவது உங்களை இது வரைக்கும் தொட்டிருந்தாங்க அப்படின்னா இருங்க, இல்ல என்னோட அனுமதியோட தான் தொட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த பெண்களும் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை அப்படின்ற மாதிரி இவங்க இன்னும் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் பூஜாவோட கணவர் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இது நேரம் வரைக்கும் பூஜாவை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டா, இந்த வாட்டி அடிக்கலன்னு போகும்போது இது நேரம் வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் அதை தடுக்கிறாங்க. பலார்னு ஒரு அறையை கொடுத்து இவனுக்கான பதில் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட சரி, நான் இறந்து போனாலும் சரி, நீ என்னோட வாழ்க்கையில முழிக்கவே கூடாது. ஒரு பெத்தெடுத்த அம்மாவும் சரி, உன்னை வளர்த்த நானும் சரி, இதுக்கு மேல உன்னை நாங்க பார்க்கவே மாட்டோம், இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மனுஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மன்னிப்பு எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மன்னிப்பு எல்லாம் இவங்களுக்கு போதவே போதாது. இந்த கற்பழிப்புக்கான சட்டம் எப்போ உருவாகுதோ அப்ப நான் உனக்கு கேஸ் கொடுத்து உள்ள தள்ளேன் அப்படின்னா அப்ப மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சத மாதிரி ஃபீல் ஆகும், அது வரைக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஹீரோயினோட கணவரும் இது நேரம் வரைக்கும் மௌனமா இருந்திருப்பார். இப்ப அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அப்பாவோட தவறான வழிகாட்டுதலாலதான் தம்பி இப்படி போயிட்டான், இதை நீங்க மாத்திக்கணும்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்க பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி ஒரு டிராஜடியான லைஃப் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை கேஸா பதிவு பண்ணதுக்கான சட்டம் இங்க இல்ல, அதுக்கான சட்டம் வந்தது அப்படின்னா இங்க நிறைய கிரைம்கள் வெளிச்சத்துக்கு வர எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.